உங்களுக்கு தெரியுமா, கடந்த அக்டோபர் மாதம் சுங்க திணைக்களம் தன்னுடைய இலக்கிலும் பார்க்க 30% அதிகமாக வரி வருவாயை சம்பாதித்திருக்கிறது. இலக்கு 205 பில்லியன், அடைந்ததோ 266 பில்லியன். எப்படி சாத்தியமாகியது? எங்கிருந்து இவர்கள் இவ்வாறு பணத்தை சம்பாதிக்கிறார்கள்? இலகுவாக விளங்கப்படுத்துகிறேன், கடைசி வரை பாருங்கள். வணக்கம். சுங்கம் எவ்வாறு பணத்தை வசூலிக்கிறது? எங்கள் நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து எந்த பொருட்களாக இருந்தாலும், அது காராக இருந்தால் என்ன, வேனாக இருந்தால் என்ன, மொபைல் ஃபோனாக இருந்தால் என்ன, ஆடைகளாக இருந்தால் என்ன, அல்லது உணவுப் பொருட்களாக இருந்தால் என்ன, சுங்கம் வழியாகத்தான் நாட்டுக்குள் வர வேண்டும். அது ஹாபரிலிருந்து வந்தால் என்ன, விமான நிலையத்திலிருந்து வந்தால் என்ன, அங்கு சுங்க அதிகாரிகள் அந்த பொருட்களை பரிசோதனை செய்வார்கள். அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டு வரப்படுகின்ற பொருட்களுக்கு ஒரு வரி விதிப்பார்கள். அந்த வரியை சுங்க வரி அல்லது இறக்குமதி வரி என்று நாங்கள் சொல்லுவோம். அதையும் தாண்டி வேட், எக்ஸைஸ் டியூட்டி, போர்ட் அண்ட் ஏவியேஷன் லெவி என்ற அடிப்படையிலே இன்னும் பல வரிகள் சேர்ந்துதான் சுங்க வருவாய், கஸ்டம்ஸ் இன்கம் ஒரு நாட்டுக்கு கிடைக்கிறது. சில நேரங்களிலே சில பொருட்களை, கையகப்படுத்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்தும் இந்த கஸ்டம்ஸ் வருமானத்தை சம்பாதிக்கும். அதனால்தான் சுங்கம் என்பது நாட்டின் எல்லையிலிருந்து ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கின்ற ஒரு பொருளாதார காவலன் என்று நாங்கள் சொல்லுவோம். அக்டோபர் மாதத்தினுடைய ஒரு புதிய சாதனை. இப்போ சுங்கத்துறை தான் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக அளவிலான இலக்கை 2025 அக்டோபர் மாதத்திலே சாதித்திருக்கிறது. இலக்கோ 205 பில்லியன், அடைந்ததோ 266 பில்லியன் வருமானத்தை. கிட்டத்தட்ட 30% இலக்கிலும் பார்க்க அதிக அளவிலான வருமானத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2004 பில்லியன் ரூபாய் வருமானத்தை சுங்கத்துறை பெற்றிருக்கிறது. அதாவது ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரையான காலப்பகுதியிலே. இதே காலப்பகுதி 2024 ஆண்டிலே 1253 பில்லியன் ரூபாயை வருமானமாக பெற்றிருந்தது. ஆகவே வருடத்தோடு வருடமாக நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது இது 60% வளர்ச்சியாக காணப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய மொத்த இலக்கோ 2115 பில்லியன் ரூபாய் வருமானம் உழைப்பது. அதனுடைய 95% நாங்கள் அக்டோபர் மாதம் அளவிலேயே நாங்கள் அடைந்து விட்டோம். இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்றது. சரி, இந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு என்ன காரணம்? தொடர்ச்சியாகவே பார்ப்போம். முதலாவது காரணம் இறுக்கமான ஒரு கண்காணிப்பு. முன்னர் இருந்தது போல் இப்பொழுது இலகுவாக சுங்கத்துறையிடமிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் அண்டர் இன்வாய்சிங் இப்பொழுது செய்ய முடியாது. சில நேரங்களில் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற பொருட்களுடைய பெறுமதி 1 பில்லியனாக இருக்கும். ஆனால் நாங்களோ அதுக்கு கொடுக்கின்ற விலைப்பட்டியல் கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபாயாக இருக்கும். இந்த மாதிரி அண்டர் இன்வாய்சிங் இப்பொழுது செய்ய முடியாது. பொருட்களை மாற்றி நாங்கள் பிரகடனப்படுத்தவும் முடியாது. நாங்கள் ஆட்டாமாவை இறக்குமதி செய்வோம், ஆனால் கோதுவமாய் இறக்குமதி செய்ததாக நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி கள்ள வேலைகள் இனி சாத்தியமில்லை என்பதனால் இறுக்கமான ஒரு கண்காணிப்பு இங்கு இருக்கிறது. இரண்டாவது, இறக்குமதிகள் அதிகரித்திருக்கின்றன. 2022 ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியின் பின் நாங்கள் இறக்குமதி எல்லாவற்றையும் தடை செய்திருந்தோம். இப்பொழுது எல்லா பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்வதற்கு திறந்து விட்டிருக்கிறோம். அதனால் இறக்குமதிகள் அதிகரித்து இறக்குமதி வருவாய் எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது, ரூபாயினுடைய பெறுமதியிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைய இறக்குமதி செய்கின்ற பொழுது அறவிடப்படுகின்ற வரியினுடைய பெறுமதி அதிகரிக்கிறது. ஆகவே வரி வருவாய் அதிகரிக்கிறது. நான்காவது, சுங்கத்துறையினுடைய அனைத்து நடைமுறைகளும் இப்பொழுது ஆன்லைன், டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டது. அதனால் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி, இன்கம் ஜெனரேஷன், இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. இந்த காரணங்கள் எல்லாவற்றினாலும் தான் சுங்கத்துறை அதிக அளவு வருமானத்தை அரசாங்கத்துக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பொருளும் சுங்கத்துறை மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானத்தை சேர்க்கிறது. அதனால்தான் சுங்கத்துறை நாட்டின் பொருளாதாரத்தினுடைய கதவை காப்பாற்றும் ஒரு பெரிய காவலன். நன்றி, வணக்கம்.